மக்களே, இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான மூவி டீம் வந்திருக்காங்க. எஸ், ஃபயர் படத்துல இருந்து டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஜே சதீஷ்குமார் அவர்கள் அண்ட் 2 அழகான ஹீரோயின்ஸ் சாக்ஷி அண்ட் சாந்தினி வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சாக்ஷி, ஃபர்ஸ்ட்லி பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். புதுமா பிள்ளைக்கு அது மாதிரி புது மணப்பெண் எவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அதுவும் கல்யாணம் ஆனோனே டக்குன்னு ஏகப்பட்ட ரிலீசஸ்லாம் வருது. ஸோ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2025 ஒரு மாதிரி பேங்கா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கல்யாணம், நெக்ஸ்ட் என்னோட மலையாள மூவி பெஸ்டி ரிலீஸ் ஆச்சு 24th. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ ஃபயர் டீம் கூட ஃபயரா வந்திருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. February 14th படம் ரிலீஸ் ஆக போகுது, which is Valentine's Day. So extremely excited for it. ஆஹா, சூப்பர். சார், நீங்க சொல்லுங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எப்படி இருக்கு இந்த சிச்சுவேஷன், உங்களுக்கு எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு? ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கு. and so happy. 14th February we are releasing the film. நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. ட்ரைலர் அண்ட் டீசர் has got a great tremendous response. ஸோ இன்னைக்கு கூட ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர். அண்ட் இந்த கேள்வி கண்டிப்பா கேட்டே ஆகணும். ஒரு சாதுவா, ஒரு மாதிரி சாந்தமா ஒரு பேரு நீங்க வைக்கல, ஃபயர்னு வந்து ஒரு பஞ்ச் வச்சதுக்கான காரணம் என்ன? கதை டிமாண்ட் பண்ணுச்சு. இந்த கதைக்கு இது ரொம்ப ஜஸ்டிஃபைடான ஒரு டைட்டிலா இருக்கும். ஃபயரை வந்து நீங்க எந்த ரூபத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க வந்து இறை பணிகளை எடுத்தீங்கனாலும் அந்த அக்னிக்கு வந்து ஃபயர் இருக்கு, கோபத்தின் வெளிப்பாடு ஃபயர் இருக்கு, காமத்தின் வெளிப்பாடு ஃபயர் இருக்கு, எப்படி வேணாலும் பல பரிமாணங்கள் இருக்கு. இந்த கதை அந்த மாதிரி பல பரிமாணங்கள் உள்ள ஒரு கதை. ஸோ இந்த கதைக்கு இந்த டைட்டிலை விட்டால் வேற இதை விட பெட்டர் சாய்ஸ் இல்லை அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே. ஸோ படம் வந்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் சொல்லுவீங்க இதுதான் கரெக்டான டைட்டில். சூப்பர். அதே மாதிரியே ட்ரெய்லர், டீசர் பார்த்தோம். அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து எங்கேயோ இந்த விஷயத்தை கேட்ட மாதிரியே இருக்கே, எங்கேயோ இப்பதான் ரீசெண்டா நடந்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தோணுச்சு. ஸோ இஸ் இட் பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட்ஸ்? நான் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வரேன். நீங்க காசின்ற அந்த கேரக்டர் கேட்டவுடனே காசி கதையா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும். நீங்க ஒரு காசியோட கதையை மாத்திரம்தான் பார்த்துருக்கீங்க. காசியோட முகமுடி போட்டுட்டு பல காசிகள் இன்னைக்கு சொசைட்டியில் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காசியோட ஒரு கதை தான், ஒரு ரியல் இன்சிடென்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. ஸோ இதுதான் நீங்க எதிர்பார்த்த அந்த கேள்விக்கு, இந்த காசியை நீங்க நினைச்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்டீங்க. அந்த காசி கிடையாது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காசி கதை தான். ஓகே. ஆனா நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து அப்படியே நெஜத்துல கேட்ட மாதிரியே இருக்கலாம் படத்துல. நிறைய இருக்கு. நிறைய. சூப்பர். அண்ட் சாக்ஷி, நீங்க சொல்லுங்க, எப்படி படத்துக்குள்ள ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க, என்ன விஷயம் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? ஆக்சுவலி இந்த படத்துல ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஆனது நான் தான். ஸோ அப்போலேருந்து இன்னைய வரைக்கும் கதையில நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 3 வெர்ஷன்ஸ் வந்திருக்குமா சார்? கதை வந்து தேர்ட் வெர்ஷன் தான் ஃபைனல் பண்ணோம். பட் குறிப்பிட்ட அந்த ஒரு ஐடியா, ஆப்வியஸ்லி அந்த கோர் ஒன்று இருக்கும் இல்லை, கதையோட கோர் ஹஸ் பின் த சேம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு சார் ஃபோன் பண்ணி பேசும்போது கொஞ்சம் படபடப்பா இருந்தது. எப்படி சார்? அண்ட் யூனோ பயங்கரமான ஒரு போல்ட் அட்டெம்ப்ட், டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்ட், அண்ட் இது வரைக்கும் நான் பண்ணாத சில விஷயங்கள் இருக்கு படத்துல. ஸோ அந்த ஒரு பயம் இருந்தது. பட் ஆப்வியஸ்லி ஒன் சைடு ஒரு நம்பிக்கை இருந்தது, பிகாஸ் கைண்ட் ஆஃப் கிரெடிபிலிட்டி தட் சார் ஹேஸ் அவங்களோட பாடி ஆஃப் ஒர்க்ல. ஸோ சார் மாதிரி ஒரு டைரக்டர் இந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். ஸோ அது நான் நேரடியா உட்காந்து டேபிள்ல பேசும்போது நிறைய விஷயங்கள் கன்வின்சிங்கா இருந்து, ஏன் இந்த கதை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபார் டுடேஸ் ஜென்ரேஷன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பெண்களுக்காக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அண்ட் பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்காகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இந்த படத்துல. ஸோ இந்த பர்பஸ் புரிஞ்சதுக்கு அப்புறம், சாரோட கிளாரிட்டி ஆஃப் தாட் புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. அண்ட் ஐ வாஸ் லைக், கண்டிப்பா இந்த சாரோட ஜேர்னில, இந்த ப்ராசஸ்ல ஐ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஸோ தட் இஸ் ஹவு ஐ டிசைடட் டு டேக் த ஃபில்ம் அப். அண்ட் இனி வரைக்கும் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஹாப்பி தட் வி டுக் அப் திஸ் ஆஃபர் ஃப்ரம் சார். அண்ட் சார் சொன்னது விஷயங்கள் மேலே கீழே போறது அது கிடையாது. அவங்க அவ்வளோ கிளியரா சொன்னாங்க. அதே விஷயம் அதே கிளாரிட்டியோட ஷூட்டிங்லயும் நடந்தது. பிகாஸ் சில டைம் ஸ்கிரிப்ட் நரேஷன் போது வேற ஒரு விஷயம் நடக்கும்.
எக்ஸிகியூஷன் டைம்ல வேற ஒரு விஷயம் நடக்கும். பட் அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லாம சொன்னதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சாங்க. எல்லா ஃபீமேல் ஆர்டிஸ்ட்க்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். வாவ், ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரியே சாந்தினி, நீங்க சொல்லுங்க, இந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டோனே டக்குன்னு உங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் நான் சார் வந்து ஆஃபீஸில் போய் தான் மீட் பண்ணேன். சார் வந்து கதை சொன்னதுக்கு அப்புறமாவே வந்து எனக்கு ரொம்ப ஒரு சம்டைம்ஸ் ஒரு கதை கேட்கும்போது ஒரு ஸ்பார்க் வரும். லைக் இந்த கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணும். அது ஃபர்ஸ்ட் டைம் கதை கேட்டோன்னே தோணுச்சு எனக்கு. ஏன்னா அவ்வளோ போல்டான ஒரு கதை இது. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு கதை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதே மாதிரி அது கரெக்டாக வரணும் இல்லையா? ஸோ ஐ திங்க் த வே ஹி நரேட்டட் த ஸ்கிரிப்ட் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னு. ஸோ ஐ வாஸ் வெரி ஷுர் நான் கண்டிப்பாக இது பண்ணணும் அப்படின்னு. த போனஸ் வாஸ் ஐ ரியலி லைக் மை கேரக்டர் ஆல்சோ. ஸோ எனக்கு கதை எவ்வளோ பிடிச்சிருந்துச்சோ அதே மாதிரி துர்கான்ற ஒரு ரோல் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரோலும் ரொம்ப நான் கனெக்ட் ஆகிட்டேன். ரொம்ப எனக்கு பிடிச்சி விரும்பி பண்ண ஒரு கேரக்டர் இது. ஸோ வெரி இன்னசென்ட் கேர்ள். ஸோ ரொம்ப சிம்பிள், மேக்கப்லாம் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு ஊர்லேருந்து சிட்டிக்கு வர ஒரு பொண்ணு. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு கேரக்டர் ஆர்ட்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ தாட் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு வீட்டுக்கு போனோன்னே ஐ தாட் ஐ ஷுட் டூ த ஃபிலிம். அந்த ஒரு டிசிஷனுக்கு நான் வந்துட்டேன். வாவ், சூப்பர். அண்ட் சார், நீங்க சொல்லுங்க, நீங்க ஆக்டர்ஸ்லாம் வந்து எப்படி சூஸ் பண்ணீங்க? பாலா அவர்களா இருக்கட்டும், 3 அழகான ஹீரோயின்ஸா இருக்கட்டும், எப்படி சூஸ் பண்ணீங்க? 4 அழகான ஹீரோயின்ஸியா? இந்த ப்ராஜெக்ட்லேயே எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கான இஷ்யூ வந்து அந்த கதை பாத்திரங்களை வந்து தேர்வு செய்கிறது தான். அது ரொம்ப ஒரு இந்த 4 பெண்கள் இருக்காங்க. 4 பெண்களுக்கான ஒரு 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 கோர் பிளாட் இருக்குது தனித்தனியாக. அதுக்கப்புறம் ஒரு இந்த கதையில் ஹீரோ ஹீரோயின் அப்படின்லாம் கிடையாது, எல்லாமே கேரக்டர்ஸ் தான். ஒரு சென்ட்ரல் கேரக்டர் பாலாஜி முருகதாஸ், அந்த கேரக்டருக்கு வந்து நிறைய பேரை வந்து ஆடிஷன் பண்ணி பார்த்தோம், திருப்தி அடையலை. அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் டே ஓட அந்த ஒரு ஏதோ ஒரு எபிசோட் பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு ஆட்டிடியூடாக இருக்கிற ஒரு பையனாக தெரிஞ்சது. அதே நேரத்தில் கொஞ்சம் இந்த மேல் டாமினேட்டிங் கேரக்டர். சரி, ஓகே, இது ஒரு ஆட்டிடியூடான இந்த கதைக்கு இப்படி ஒரு கதாபாத்திரம் தான் தேவை. உடல் அமைப்பு, பாடி லாங்குவேஜ் எல்லாமே அப்படி இருந்தது. ஸோ பாலாஜி முருகதாஸ் ஜஸ்டிஃபை பண்ணாப்புல. சாக்ஷி சொன்ன மாதிரி சாக்ஷியை தான் நான் முதல்ல இந்த கதையோட ஐடியா தெரிஞ்சு இப்படி தான் பண்ண போகிறோன்னதுக்கப்புறம் நான் சாக்ஷியை அந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணேன். இன்னைக்கு சொசைட்டியில், மாடர்ன் சொசைட்டியில் ஒரு அப்பர் கிளாஸில் இருக்கிற ஒரு பெண் எப்படி இருக்கும், ஒரு ப்ராட் மைண்டாக இருப்பாங்க. இட்ஸ் நாட் தட் இன் சம் அதர் ஆங்கிள். ரொம்ப ப்ராட் மைண்டாக எல்லாத்தையும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி படைச்சவங்களாக இருப்பாங்க. ஹேண்டில் பண்ண தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம், அவங்க எப்படி அதை எதிர்கொள்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னன்ற மாதிரி ஒரு கதை போகும். அப்புறம் சாக்ஷியை தான் முதல்ல சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் சாந்தினி, அப்புறம் ரச்சிதா, அப்புறம் காயத்ரி ஷான், அப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தி, சிங்கம்புலி, பத்மன், இப்படி எல்லாருமே அந்தந்த கதாபாத்திரத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணாங்க. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அறிமுகமான ஆட்கள், ஏற்கனவே பரிச்சயமான ஆட்கள். ஸோ அது ரொம்ப எனக்கு ஒர்க் பண்ணும்போதும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ இதுதான் எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தெரிஞ்சதை தவிர மற்றபடி ப்ராஜெக்டாக ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டேன். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி எஸ், நம்மளோட டீ பார்ட்டி வந்து அவளா காத்துட்டு இருக்கு. சார், உங்களுக்கு டீ பிடிக்குமா, காஃபி பிடிக்குமா? ஆக்சுவலா ரெண்டுமே பிடிக்காது. வேற வழி இல்ல, உங்களுக்காக ஏகப்பட்ட டீ ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. சோ நீங்க ஆரம்பிங்க சார். எந்த டீல இருந்து ஆரம்பிக்கலாம்? மசாலா டீ. மசாலா டீல இருந்து பார்க்கலாமா? You have matcha tea also. Yeah, I'm giving it to him. ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு சார்க்காக. மசாலா டீ உள்ள நீங்க மசாலா டீ இருக்கும்னு நினைப்பீங்க. நினைச்சீங்களா? இல்ல, ஆனா இல்ல, டாஸ்க் இருக்கு. எஸ். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்தது அல்வா. Oh, it's like that, okay. Yeah. So அல்வா வந்திருக்கு. அல்வா பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, உங்க லைஃப்ல மறக்க முடியாத அல்வானா என்ன அல்வா சார்? அல்வா கொடுத்துதான் இல்ல சாப்பிடுறது இல்ல, அல்வா வந்து நீங்க வாங்கின அல்வா. லைஃப்னாலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நிறைய துரோகங்கள், நிறைய எதிர்ப்புகள், நிறைய விதமான விஷயங்கள் நடந்திருக்கும். பட் அதை நான் பெருசா நினைக்கிறது இல்லை. அதை கடந்து போயிடணும்னு நினைப்பேன். அது ஒரு பெரிய ஒரு வேணா ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த லெசன் நம்ம லைஃப் லாங் யூஸ் ஆகுற மாதிரி இருக்குமே தவிர அது ஒரு பெரிய விஷயமா மைண்ட்ல சுமந்துக்கிட்டு சுத்துற விஷயங்கள் கிடையாது. அதனால நான் பெருசா
அது மேலே எனக்கு இந்த விஷயம் தான் என்னை வந்து இப்படி பண்ணிட்டாங்க போயிட்டாங்கன்றதுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நைஸ். அப்ப நான் வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டா உங்களுக்காக மட்டும் மாத்தி அப்படியே கேக்குறேன். கேளுங்க. இந்த படத்துல மெயினா வந்து ஃபயர் படத்துல யார் வந்து இந்த அல்வா மாதிரி ரொம்ப ஸ்வீட்டான நபர், என்னப்பா இப்படி அல்வா மாதிரி இருக்காங்களேப்பா இவங்க அப்படின்னு ஒருத்தருக்கு மட்டும்தான் நீங்க டெடிகேட் பண்ண முடியும். யார் அந்த நபர்? சார் நீங்க வந்து பதில் சொல்லியே ஆகணும், இல்ல அந்த பாவக்காய் ஜூஸ் பனிஷ்மெண்ட் சார். அது கொடுத்துருங்க. அது கிடையாது கிடையாது அது கொடுத்துருங்க சீரியஸாவே. அது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் கூட சார். அது பனிஷ்மெண்ட்டுக்கான மரியாதை நம்ம கொடுக்க வேண்டும் அல்லவா? யார சொல்றது? ஏன்னா யாரையும் வந்து அப்படி என்னால வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றதுக்காண்டி எல்லாம் சொல்லல. எல்லாருமே ஒரு விதத்துல ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாங்க. அதனால வந்து ஐ கேனாட் ஜஸ்ட் சே இல்ல ஷீ இஸ் பெட்டர், ஷீ இஸ் பெட்டர், ஷீ இஸ் பெஸ்ட் அப்படிலாம் சொல்ல முடியாது. பேசாம ஹீரோ கொடுத்துடலாமா? I was going to say that. சரி, அப்படி வேணா கூட சொல்லலாம். he was so sweet தான், அதுல ஒன்றும் டவுட் இல்லை. இப்போ வளர்ற ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோஸ் நிறைய வளர்ந்து வரணும். நிறைய விஷயங்கள்லையும் மாற்றங்கள் தேவைப்படுது. அந்த மாற்றங்களை வந்து அப்பப்போ சரி செஞ்சுக்கிட்டு இஸ் கம்மிங் அப் வெல். இஸ் அ ஸ்வீட் பர்சன். நைஸ், சூப்பர் சார். அண்ட் இப்ப நீங்க 2 பேர் தான் சொல்லியே ஆக வேண்டும். அல்வா, மறக்க முடியாத அல்வா. என்னடா இது அல்வானே எனக்கு தெரியாம போச்சேப்பா அப்படிங்கிற மாதிரி. When my maid dumped me, so நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வந்து அவ்வளோ ஸ்வீட்டா இருந்தாங்க. Unexpectedly after she took her salary, everything, she just dumped me over a text message saying she won't come back to work. ஓகே, வேலைக்காரங்க வந்து dump பண்ணிட்டாங்க. ஓகே, இது ஒரு அல்வா தான், பெரிய அல்வா தான். ஓகே, சாக்ஷி நீங்க சொல்லுங்க, மறக்க முடியாத அல்வா. ஒண்ணுமே கிடையாது. சரி, நீங்க அல்வா கொடுக்கற அளவுக்கு எதுவுமே நடக்கல. அந்த இடத்துல நான் வச்சுக்கல யாருக்கும். ப்ரொபோசல்ஸ்லாம் வந்திருக்கும், அப்ப வந்து லைட்டா ஒரு அல்வா கொடுத்திருப்பீங்க. நான் கொடுத்திருக்கேன் அல்வா. அதான் கொடுத்த அல்வானா எந்த அல்வா? இல்ல, அந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எப்படி கொடுப்பீங்க அல்வானா? ஐ வாண்ட் டு நோ. கேளுங்க சார், உங்க ஹீரோயின்ஸ் நீங்க தானே கேக்குறது. சொல்லிருங்க, அவங்க திருப்திக்கு சொல்லுங்க. லைட்டா ஒரு இது கொடுப்போம், லைக் கரெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்போம். ஐ எம் டாக்கிங் லைக் லாங் பேக். லைட்டா அந்த ஒரு யூனோ சுட்டி பொண்ணு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஒரு ஃபன்னுக்காக, அவ்வளவுதான். லைட்டா ஒரு இது கொடுப்போம், பட் கடைசியில அல்வா கொடுத்துட்டு போயிடுவோம். கியூட்டா அப்படியே இருந்துப்போம், அதுக்கப்புறம் பை 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 பை. நைஸ். ஓகே, சோ ஒரு டீ வந்து வெற்றிகரமா முடிஞ்சிடுச்சு. சாக்ஷி நீங்க சொல்லுங்க, எந்த டீ போலாம்? மாச்சா. மாச்சா போயிடலாமா? மாச்சா உள்ளே உங்களுக்கு ஏத்த மாதிரி இப்ப வந்திருக்கு. டடா, லவ். காதல். சோ சொல்லுங்க, வாட் இஸ் காதல் டு யூ? காதல், வாட் இஸ் காதல் டு இஸ் a காலன்னு क्वेश्चन பேசி கடைசியில விட்டுறங்கடான்னு ஆயிடுச்சு. So kadal for me is ஒரே மாதிரி சொல்லாம வேற மாதிரி சொல்லலாம். வேற மாதிரி. காதல்ல பல பரிமாணங்கள் இருக்கு இல்லையா? அந்த பரிமாணத்துல இருந்து ஏதாவது ஒரு Sir is helping you. சார் நீங்களே சொல்லுங்களேன். யார் காதலை யார் சொல்றது? அப்புறம் பாவக்காய் ஜூஸ் தான் சார். அவங்களுக்கு பதிலா நீங்க குடிக்கிற மாதிரி ஆயிடும். நம்ம அது குடிக்கலாம். லவ் இஸ் யூனிவர்சல். அந்த மாதிரி பார்த்தா அஃப்கோர்ஸ் என் அம்மா கூட இருக்கட்டும், என் அப்பா கூட இருக்கட்டும், சிஸ்டர் கூட இருக்கட்டும், இப்போ ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கட்டும், 15 இயர்ஸா என்னோட பெஸ்டியா இருந்து இப்போ இருக்கிற ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கட்டும், ஐ திங்க் லவ் இஸ் ஜஸ்ட் ஃபீலிங் கம்ஃபர்ட், அன்கண்டிஷனல் ஃபீலிங் அண்ட் where you feel home. எந்த ஒரு ஃபில்டர் இல்லாம, எந்த ஒரு இப்போ நான் இப்படி இருக்கேன் ஓகே, பட் வீடு போயிட்டு ஒரு பழைய டிஷர்ட், ஒரு பழைய ஷார்ட்ஸ் போட்டுட்டு கூட அப்படிதான் நம்மளுக்கு லவ் பண்றாங்களே, அதுலயும் நம்மளுக்கு அவ்வளோ அழகுன்னு ஃபீல் பண்றாங்களே, அதுதான் லவ். ஐ ஃபீல். அழகா சொன்னீங்க, சூப்பர். அதே மாதிரி இப்ப ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து உடஞ்சிட்டாங்களே சாக்ஷி, எல்லாருமே நொறுங்கிட்டாங்க. என்னடா இது சாக்ஷி இப்படி பண்ணிட்டாங்களே, கல்யாணம் பண்ணிட்டாங்களே, அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? இல்ல, நான் நிறைய கமெண்ட்ஸ் படிச்சேன். ஆக்சுவலி ஐ காட் வெரி எமோஷனல். ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல் கமெண்ட்ஸ் இருந்தது. ஒரு கியூட்டான ஒரு கமெண்ட் இருந்தது, Sakshi rocked, fans shocked, and there was one cute comment saying, "May you and Navneet be like dosa and chutney, and lifelong your life become like one South meals or something like that." Very cute messages and very emotional messages இருந்தது. ஸோ எல்லாருக்கும் நான் இதுதான் சொல்வேன், தட் ஐ நோ யூ கைஸ் ஆர் ஹாப்பி ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ. உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம், யுவர் லவ், இவ்வளோ வருஷமா நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க அண்ட் ஃபியூச்சர்லயும் அது தேவைப்படும்.
அண்ட் நான் எங்கேயுமே போல. ஐ எம் ஸ்டில் கோயிங் டு கண்டினியூ ஒர்க்கிங் இன் ஃபில்ம்ஸ் அண்ட் கோயிங் டு கண்டினியூ என்டர்டெய்னிங் யூ வித் குட் கான்டென்ட். சூப்பர். அண்ட் சார், உங்கள்ட்ட கண்டிப்பா படத்தை பத்தி தான் நான் கேட்க போறேன். சொல்லுங்க. படத்துல என்ன மாதிரி காதல்லாம் நாங்க எதிர்பார்க்கலாம், என்ன மாதிரி லவ் சீன்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம்? ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. கதைய சொல்லக்கூடாது. நீங்க நிறைய இல்ல, கொஞ்சமாவாச்சும் சொல்லுங்க சார். ட்ரெயிலர்ல பார்த்துருப்பீங்க. துர்காக்கு ஒரு காதல் இருக்கு. ம். அதனால துர்காது ஒரு காதல், நல்ல ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேர்ள், த கேர்ள் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு. ஸோ அவளுடைய காதல் ஒரு கதை இருக்கு. ம். அப்புறம் இன்னொரு ஒரு காயத்ரி ஷான், அவங்களுக்கு ஒரு காதல் இருக்கு. அந்த காதல் நீங்கள் படம் பாருங்க, அது தெரியும். ஸோ இதில் காதல் அப்படிங்கிறதுல வந்து பல வகைகளான காதலையும் இதில் உள்ள காமிச்சிருக்கும். இந்த படம் வந்து டெஃபினட்டாக எல்லாரையும் வந்து ஒரு 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 படம் பார்த்துட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு டெஃபினட்டாக தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நம்ம இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர்த்தும். சொசைட்டி இப்படி இருக்கான்றது ஒரு விஷயத்த வந்து ஈவன் தோ நம்ம டெய்லி கேட்டுட்டு இருந்தாலும் அது ஒரு ஒரு படமாக பார்க்கும்போது மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இருக்கிற படமாக இருக்கும். அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக எந்த ஒரு காட்சியுமே போர் அடிக்காமல் படம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்ட்ரோலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 இன்ட்ரோல் ட்விஸ்ட் இருக்கு. ஓ. நார்மலாக ஒரு இன்ட்ரோல் பிளாக் வரும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் வச்சுட்டு போயிடுவாங்க. இதில் ரொம்ப ஜஸ்டிஃபைடாக 2 பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இன்ட்ரோல் பிளாக் இருக்கு. செகண்ட் ஆஃப் என்ன அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணும். செகண்ட் ஆஃபும் டெஃபினட்டாக போரே அடிக்காது, கொடுத்த காசுக்கு வர்த் வாட்சாக இருக்கும். அண்ட் யூ வில் என்ஜாய் த என்டையர் ஜேர்னி ஆஃப் த ஃபிலிம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். சூப்பர், நைஸ். சாந்தினி, காதல் உங்கள்ட்டையும் கண்டிப்பா கேட்டே ஆக வேண்டும். ஐ டோன்ட் திங்க் யூ கேன் டிஃபைன் லவ் ஒரு லைன்லயோ ஒரு கப்புள் ஆஃப் லைன்ஸ்ல டிஃபைன் பண்ண முடியாது. பட் சாக்ஷி சொன்ன மாதிரி பீங் அன்ஃபில்டர்ட்ல நம்மளுக்கு பிடிச்ச நபர்கள் கிட்ட, இட்ஸ் நாட் ஓன்லி ஹஸ்பண்ட், அம்மா அப்பா, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, யூ நாட் ஃபில்டர்ட், ஜஸ்ட் அன்ஃபில்டர்டா நீங்க வந்து நீங்களா இருக்கிறது, உங்களோட ஃபீலிங்ஸை விட இன்னொருத்தவங்களோட ஃபீலிங்ஸை வந்து அதிகமாக மதிப்பு கொடுக்கறது. அண்ட் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங் தட் ஹேப்பன்ஸ். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸ் ஐ திங்க் விச் பைண்ட்ஸ் பீப்புள், ஐ ஃபீல். ஓகே, உங்களோட முதல் காதல் ஞாபகம் இருக்கிறதா? யா, டெஃபினெட்லி. எப்போ, ஸ்கூல்லையா காலேஜ்லயா? ஸ்கூல்ல. அப்படியா? ஆமா, when I was in 10th standard. ஓகே, இந்த க்ரஷ்லாம் வேண்டாம், அந்த கிரஷமான லவ்ஸ். Yeah. ஓகே, And I'm married to him, so 10th ஸ்டாண்டர்ட்ல லவ் பண்ணீங்களா? ஒரு 15 இயர்ஸ்ல? yeah. வாவ் பா, நைஸ். Yeah. சூப்பர், அற்புதம். அடுத்ததாக பிளாக் சென்சா மின்ட் ஜிஞ்சர் இருக்கு. Oh, my turn, no? Mint? மின்ட் பாத்துலாமா? ஓகே, What is it? இட்ஸ் Okay. ஆனி. என்ன கேள்வியா இருக்கும்னு வந்து கெஸ் பண்ணுங்க பாப்போம். தெரியலையே, சொல்லுங்க. சொல்லிட்டோமா நானே? ஆணி அடிச்ச மாதிரி நிகழ்வு. டைரக்டர் ப்ரூவ் பண்றீங்க சார் நீங்க. What is it? ஆணி அடிச்ச மாதிரி ஒரு மெமரி உங்க லைஃப்லனா அது என்ன விஷயம்? கல்யாணம் டெஃபினட்டா. ஸோ ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் படிக்கும் போதே லவ். ஸோ அது கல்யாணம் பண்ணும்போது அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது. இட் வாஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் மெமரி. அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஐ வாஸ் வெரி 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 எக்ஸைட்டட். ஏன்னா சத்தியம்ல தான் ஆடியோ லான்ச் நடந்துச்சு. ஸோ எவ்வளோ படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்மளை வந்து அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு ஃபீலிங் வந்து இனி வரைக்குமே மறக்க முடியாது. ஆஹா, நைஸ். சார், ஃபயர் மூவில ஆணி அடிச்ச மாதிரி ஒரு சீன் கண்டிப்பா இது மக்களோட மனசுல எப்போதுமே இருக்கும் அப்படின்னா அது என்ன சீன் சார்? எல்லா சீனுமே. ஃபேவரட் சீன் ஏதாச்சும் ஒன்று? ஃபேவரட் சீன்னு சொல்ல முடியாது. இதில் இந்த கதை, இந்த 4 ஹீரோயின்ஸ்க்குமே ஒரு ஸ்டோரிஸ் இருக்கு. அதில் வந்து ஒருத்தருதும் ஆணி அடித்த மாதிரி ஒரு கதை இருக்கு. இப்போ சாக்ஷியோட கதை எடுத்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கு. அதில் வந்து ஹார்ட் ஹீட்டிங்காக இருக்கும். துர்காவுக்கு அதே மாதிரி, சாந்தினி இதில், ரச்சிதாவோட எபிசோட் அப்படி இருக்கும், காயத்ரி இது இருக்கும். அதனால இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் கிளைமேக்ஸ் 100% ஷுவர் ஷார்ட்டாக சொல்கிறேன், ஆணி அடிச்ச மாதிரி இருக்கும். ஆஹா, சூப்பர். வெயிட் பண்றோம் தியேட்டர்ல பாக்குறதுக்காக. அண்ட் அதே மாதிரியே சாக்ஷி, நீங்க சொல்லுங்க, ஆணி அடிச்ச மெமரி. ஆணி அடிச்ச மாதிரி மீன்ஸ் ஹார்ட் ஹிட்டிங், right? That's what it means, Something right? which is edged. Edge to my life. Okay. I think நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இன்ஃபோசிஸ், ஐ மீன் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது the first time when I
நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன் டு நவ்னீத் தட் நான் சினிமாக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க கொடுத்த ரியாக்ஷன் அண்ட் த சப்போர்ட் தட் ஹீ கேவ் மீ, அண்ட் அதுக்கப்புறம் நான் எடுத்த டிசிஷன் அண்ட் நான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது, அந்த ஒரு ஃபேஸ் என் லைஃப் லாங்ல இருக்கும் எக்ஸ்ட்ரா. What was his reaction? உங்க ஹஸ்பண்ட், your then boyfriend? Actually, yeah, my then boyfriend. அவங்க என்கிட்ட கேட்டாங்க லைஃப்ல ஏதாச்சும், we were all just in அதே ஸ்பாட்ல தான், கல்யாணம் பண்ண ஸ்பாட்ல தான் கோவால இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அண்ட் அவங்க என்கிட்ட கேட்டாங்க லைஃப்ல ஏதாச்சும் ரிக்ரெட் பண்ணுவியா, எனிதிங் லைக் தட் யூ ஃபீல். ஸோ நான் சொன்னேன் மேபி எனக்கு ஒரு ஆசை இருக்கு, பட் ஐ டோன்ட் ஹவ் த கட்ஸ் டு பர்சியூ இட். என்ன ஆசை இருக்குன்னு. ஸோ ஐ சைட் இந்த மாதிரி நான் மாடலிங் சினிமா இதுலலாம் ட்ரை பண்ணோன்னு ஐ ஃபீல் நான் ரிக்ரெட் பண்ணுவேன் லைஃப்ல. அது said why should you regret, you should try it. So you don't need to this thing. I said அம்மா அப்பா என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்க, I don't know. I mean வீட்ல இருந்து தொடுத்துடுவாங்க எனக்கு இப்படி எல்லாம் நான் போயிட்டு சொல்லனா. It was like you don't have to worry, நான் இருக்கேன் சப்போர்ட் பண்றதுக்கு. ஸோ அந்த ஒரு ஃபேஸ் லைஃப் லாங்கா இருக்கும் என் மைண்ட்ல. Wow, well said. 3 பேருமே அழகா சொல்லிட்டீங்க. பட் எனக்கு தான் லைட்டா ஃபீல் ஆகுது, அந்த பாவக்காய் ஜூஸ் வேஸ்டா போகுதே. Why don't you drink it? No. இந்த சைடு இப்படி திருப்பிட கூடாது. No. So sir, நீங்க தான் இப்ப சூஸ் பண்ணனும். Black வேணுமா, சென்ச்சா வேணுமா, ஜிஞ்சர் வேணுமா? ஜிஞ்சர். ஜிஞ்சர் பாத்துறலாமா? யார் எடுத்தாலுமே we have to answer it all. டடா. It is Rubber. Yes. என்ன கேள்வியா இருக்கும் சார்? வாழ்க்கையில நீங்க அழிக்க நினைக்கிற விஷயம் என்ன? Wow sir, brilliant. 100 marks. நமக்கு பண்ண துரோகங்களை நான் அழிக்க நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கூடயே பழகி நமக்கு நிறைய துரோகங்கள் செஞ்சுருப்பாங்க, அதை மறக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அப்படி சொல்லணும் அப்படின்னா என் சிஸ்டர் வந்து இப்போ என் கூட இல்லை. அவள் இல்லாதது எனக்கு எப்பயுமே அது ஒரு பெரிய நினைவாகவே இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அவள் என் கூடயே இருக்கான்ற நினைவோடு இருக்கணும். அவள் இல்லை அப்படிங்கிற அந்த நினைவை வந்து அழிச்சிடணும்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் யுவர் லாஸ் சார். கண்டிப்பா உங்களோட சக்சஸ்லாம் பார்த்து டெஃபினட்டா சந்தோஷமா தான் இருக்க போறாங்க எங்க இருந்தாலும். சூப்பர். அண்ட் சாக்ஷி, சொல்லிதான் ஆக வேண்டும், வேற வழி இல்ல. நாங்க உங்களை ட்ராப் பண்ணி உட்கார வச்சாச்சு. ஓகே, இரேஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம். ஆக்சுவலி நான் என்ன நினைக்கிறேன்னா எதுவுமே இரேஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஹேஸ் இவால்வ்ட் மீ டு பிகம் அ பெட்டர் பர்சன். ஸோ அது பேடாக இருந்தா குட்டாக இருந்தா இன்னும் ஒரு பர்சன்ட் நான் அடுத்த நாள் பெட்டராக தான் இருக்கேன். ஸோ எதுவுமே இரேஸ் பண்ணுவேன் நான். ஏன்னா இன்னைக்கு நான் இருக்கிற ப்ராடக்ட் இஸ் அ ஹியூமிலேஷன் ஆஃப் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. ஓகே. ஸோ நோ நீட் டு இரேஸ் எனிதிங். ஓகே, இன்ஜினியரிங் படிச்சதெல்லாம் இரேஸ் பண்ண வேண்டாம். பண்ண வேணாம். ஓகே சாந்தினி, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து இரேஸ் பண்ணணும்னா என்ன விஷயம்? One of my very close people, அவங்களுக்கு வந்து she was diagnosed with cancer. ஸோ அதுக்கப்புறமா she's been suffering so much. So I just wish அது மட்டும் என் லைஃப்ல இருந்து erase பண்ணணும், அவங்களுக்கு அது நடக்காம இருந்திருக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப தோணுது. ஓகே, அடுத்ததாக Black இருக்கு, சென்ச்சா இருக்கு, எது போலாம்? நானா? எஸ், சென்ச்சா. சென்ச்சா பாத்துடலாமா? எல்லாருக்கும் வச்சு செஞ்சு போறீங்க. வெங்காயம். சார் நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சார். என்ன கேள்வியா இருக்கும்? கண்ணுல தண்ணி வர வச்ச விஷயமா? எஸ் சார். think of it like that. Wow, வேற லெவல். சோ சொல்லுங்க சாக்ஷி, எமோஷனலான தருணம் உங்க லைஃப்ல? எமோஷனல் லைக் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா சொல்லணும்னா நான் 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது என் அப்பா when he got his heart attack. That was my ஒரு very டஃப்பான ஒரு ஃபேஸ் என் லைஃப்ல. அண்ட் அவங்க சர்ஜரி கோ த்ரூ பண்ணி angioplasty கோ த்ரூ பண்ணி, பட் with God's grace he is very healthy today and he's active and everything. So பட் அந்த ஒரு ஃபேஸ்ல கரெக்ட்லி என் போர்ட் எக்ஸாம் டைம்ல அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது எஸ்பெஷலி அப்பா லைக் அலோன் ஹி வாஸ் டிரைவிங் அண்ட் கம்மிங் பேக் ஆஃபீஸ்ல இருந்து கார் அவங்களே செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அட்டாக் வந்தது. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல அவங்க என்ன கோ த்ரூ பிகாஸ் நான் அந்த டைம் ஸ்கூல்ல இருந்தேன், கிளாஸ்ல இருந்தேன். ஸோ எனக்கு இது வரைக்கும் தெரியாது அவங்க என்ன கோ த்ரூ பண்ணிருப்பாங்க, எப்படி ஆயிருக்கும். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த கட்ஸில் அவங்க கிட்ட அந்த பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஸோ அந்த ஒரு ஜேர்னி வெரி பெயின்ஃபுல் ஃபார் மீ. ஓகே சாந்தினி, உங்களோட எமோஷனல் மொமெண்ட் லைஃப்ல? ஆனந்தம், ஹாப்பி டியர்ஸ், இல்ல ரொம்ப உருக வைக்கிற ஒரு மொமெண்ட்?
எதுவா இருந்தாலும் ஹாப்பி டியர்ஸ் அப்படின்னா லைக் நான் சினிமாக்கு வரும்போது ஐ டென்ட் ஹாவ் அ பேஷன். ரொம்ப சின்ன வயசுல வந்தேன். இவ்வளோ வருஷம் நான் சஸ்டெயின் பண்ணி இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப ஒரு ஹாப்பி டியர்ஸ் வருது. அண்ட் ஆல்சோ ஆஸ் அ லிட்டில் கேர்ள் நான் எனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேனோ கஷ்டமோ நஷ்டமோ ஐ ஆல்வேஸ் ஸ்டுட் பை மை செல்ஃப் அண்ட் எத்திக்ஸ் நான் மிஸ்யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் இருக்கேன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் மேட் மீ ரியலி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டியர்ஸ் வரும் அது நினைக்கும் போது. சூப்பர். அண்ட் சார் உங்கள்ட்ட நான் என்ன கேட்பேன்னு தெரியும். ஃபயர் படத்துல ரொம்ப அழ வச்ச எஸ் எமோஷனல் சீன்ஸ் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? 100%க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பீங்க எமோஷனல் சீன்ஸ்க்கு? நிறைய கனெக்ட் ஆகும், எமோஷ்னலாக நிறைய கனெக்ட் ஆகும். ஒருத்தரோட எபிசோடுமே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற எபிசோடு தான். உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் எபிசோட்னா யாரோடது சொல்வீங்க? இதுல கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கிற எபிசோட்னா நிறைய நீங்க பாக்குற ஒரு விஷயமா இருக்கலாம், நிறைய கேக்குற விஷயமா இருக்கலாம் ஒரு எபிசோட். சார் கொஞ்சமாச்சும் நீங்க ஒரு ஹிண்ட் கொடுங்க சார். ஆமா எதுவுமே சொல்ல மாட்டேன். அது சொல்லிட்டோன்னா இல்ல நீங்க எபிசோட் என்னன்னு மட்டும் சொல்லுங்க, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல வேண்டாம். அது சொல்லிட்டாலே இப்ப இந்த சுவாரஸ்யம் போயிடுமா? 4 பேருக்குள்ள இருக்கிற அந்த சுவாரஸ்யம் போயிடுது இல்ல. ம். எந்த எபிசோட் தான் அந்த எபிசோட் கிடையாது. பட் 4 எபிசோட்ஸுமே வந்து டெஃபினட்டா 4 பேரோட கதையுமே வந்து ரொம்பவே ஒரு மாதிரி நம்மள அந்த தாக்கத்தை ஏற்படுத்திடும். ஓகே, சோ இப்படி சொல்லுங்க, ஹாப்பி எமோஷனல் சீன்ஸ் எவ்வளவு எதிர்பார்க்கலாம், உருக வைக்கிற எமோஷனல் சீன்ஸ் எவ்வளவு எதிர்பார்க்கலாம், ஷாக்கார சீன்ஸ் எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேப்பா இந்த ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நேர கதையே கேட்கலாம். அவ்வளவுதான். பெர்சன்டேஜ் தான் சார் கேக்குறேன். ஹாப்பி அப்படிங்கிறது எமோஷன்ஸ்ன்றது ரொம்ப கம்மி தான். ஷாக்கிங் எமோஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஓகே, 100க்கு எவ்வளோ? 100க்கு 75%. 75%. ஓகே, நைஸ். சோ ஃபைனலா Black டீ இருக்கு, பாத்துடலாமா? Black டீ உள்ளே நல்ல விஷயம். What is it? காசா. எஸ், காசு, பணம், துட்டு, மணி, மணி. எஸ், ஃபர்ஸ்ட் salary எவ்வளோ? சொல்லம்மா. ஃபர்ஸ்ட் salary எல்லாருக்குமே பெஸ்ட் salary தானே, எவ்வளவா இருந்தாலும். 2 lakhs. 2 lakhs? நல்லா 2500 ரூபாய்ப்பா. Yeah. First salary 2 lakhs. ஃபர்ஸ்ட் மூவிலியா? ஆஹா, சூப்பர். அதுவும் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தீங்களா? இதெல்லாம் எவ்வளவு பேருக்கு ஒரு பெரிய கனவு தெரியுமா? அது 2 lakhs என்ன பண்ணீங்க? அம்மா கிட்ட கொடுத்துட்டேன் அவ்வளவுதான். அந்த அக்ரிமெண்ட்டும் அம்மா தான் சைன் பண்ணாங்க. I was a minor, right? So they handled everything. ஓகே, இப்போ அந்த 2 lakhs எவ்வளவு crores-ஆ மாறி இருக்கு? எவ்வளவு 20 crores? 200 crores? ஒண்ணும் மாறல. But I'm இன்கம் டாக்ஸ்ல ஆமா, seriously. அந்த இதுல ஜர்னிக்கு போயிட்டு இருக்கீங்க கரெக்ட்டா? 200 crores ஜர்னி. 2000 crores னு சொல்லுங்களேன், என்னாச்சு இப்போ? So Okay. yeah, that was my first salary. நைஸ். அதே மாதிரியே நீங்க வந்து ஒரு டைரக்டர் அண்ட் பிக் ப்ரொடியூசர். சோ சொல்லுங்க, இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணா you'll be happy? ஐ வில் பி ஹாப்பினா அதுக்கு கணக்கு கிடையாது. பட் டெஃபினட்டா இட் வில் ஹேவ் அ வெரி டீசென்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. டெஃபினட்டா ஒரு 4 weeks ரன் ஆகக்கூடிய ஒரு ஃபிலிமாக இருக்கும் மினிமம். Wow. ஓகே, சூப்பர். Nice. அண்ட் சாக்ஷி, salary காசு வந்ததுனால ஒரு விஷயத்துக்காக நம்ம எல்லாருமே ஓடுறோம்ல, இந்த விஷயம் வந்து இந்த விஷயத்துக்காக I want to earn more-னா எந்த விஷயம் சொல்லுவீங்க? Very tricky question. Yeah. She's very good with money. That much I know. Yeah. Actually நான் நிறைய எல்லாம் செலவு பண்ண மாட்டேன். ஓகே, இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் இது என்னோட கோல், அதுக்காகவே நான் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா என்ன விஷயம்? படம் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிருப்பேன். Yeah, I actually was thinking of that. You're right. அந்த ஆசை இருக்கா? இருக்கு, அது அந்த ஆசை இருக்கு. that I also like ஜேஎஸ்கே சார் மாதிரி ஒரு entrepreneur, ஒரு producer. கண்டிப்பா நிறைய காசு வந்ததுன்னா I will do it. ஃபியூச்சர்ல எதிர்பார்க்கலாம். Yeah, me too. ஆஹா, 2 producers on the So way. then we'll partner. Yeah, absolutely. We'll partner and do it. Wow, nice. அதே மாதிரி 2 ஹீரோயின்ஸ் இருக்கிறதுனால இந்த கேள்வி உங்களுக்கு இல்ல சார், இது வந்து கேர்லி திங். ஓகேவா? ஒரு விஷயத்துக்கு நான் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாலுமே பரவாயில்லப்பா, இந்த ஒரு விஷயத்துக்காக நான் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடி தானா என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஐ கீப் ஸ்பெண்டிங் ஃபார் திஸ் திங்னா எந்த திங்? Bags for me. பேக்ஸா? Yeah. அப்போ ஒரு ரூம் ஃபுல்லா பேக்ஸா இருக்குமா உங்க வீட்ல? Yeah. ஓகே, நீங்க Traveling. டிராவல்? Yeah. ஐ மீன் பார்க்கவே மாட்டீங்க எவ்வளவு ஆனாலும்? பட்ஜெட் பண்ணுவேன், பட் கொஞ்சம் அப்படி இப்படி ஆனா கூட பார்க்க மாட்டேன். டிராவல் அண்ட் பேக்ஸ். ஓகே, நைஸ். சோ டீ பார்ட்டி வந்து அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. 3 பேருமே நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க. பட் என்ன, இந்த பாவக்காய் ஜூஸ் தான் கொஞ்சம் நொரத்தள்ளி Why don't you வந்துச்சு. try? நொரத்தள்ளி வந்தோனியா? இப்ப அடுத்த செக்மெண்ட் பாத்துடலாமா? இன்னொரு segment-ஆ? அதுவும் இதே பனிஷ்மெண்ட் தான்.
சார் சாரோட மைண்ட் வாய்ஸ் இதெல்லாம் எனக்கு ஜுஜூபி மேட்ரு நான் பார்க்காததா அப்படிங்கிற மாதிரி. are you ready sir? எஸ் மேம். சோ இட்ஸ் அதுவா இதுவா, ஓகேவா? உங்களோட ஃபேவரட்ஸ் வந்து நீங்க சொல்லணும், ஆனா டக்கு டக்குன்னு சொல்லணும். கொஞ்சம் வெயிட் பண்ணாலுமே பனிஷ்மெண்ட் தான், இல்லாட்டி நம்ம டீம் வந்து ஏதாச்சும் பெனால்டி கூட கொடுக்கலாம். சம்மரா விண்டரா சார் யோர் ஃபேவரட்? சம்மர். விண்டர். ஓகே. பீச் பர்சனா இல்ல மவுண்டன் பர்சனா? பீச். 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 ஓகே. ரெயின் பிடிக்குமா இல்ல ஸ்னோவா? ஸ்னோ. ரெயின். ஸ்னோ. ஸ்னோ. ஓகே. வீட்டு தோசையா கடை தோசையா? வீட்டு தோசை. வீட் தோசை. வீட்டு தோசை. கடை தோசையை சாப்பிட மாட்டீங்களா? ஓகே. ஷூட் பண்ண பிடிக்குமா இல்ல ஹாலிடேல இருக்க பிடிக்குமா? ஷூட் பண்ண பிடிக்கும். ஷூட் பண்ண பிடிக்கும். ஹாலிடே. ஹாலிடே. ஓகே. ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸஸ் யூ ப்ரிஃபர் ஆர் வெஸ்டர்ன்? ட்ரெடிஷ்னல். போத். ஏதாச்சும் ஒண்ணுதான். Traditional. ட்ரெடிஷனல். ஓகே. ட்ரெடிஷ்னல். ஓகே. ஒர்க் பண்ண பிடிக்குமா இல்ல மணி மட்டும் சம்பாதிக்க பிடிக்குமா? ஒர்க் பண்ண பிடிக்கும். ஒர்க். ஒர்க் பண்ண பிடிக்கும். ஓகே. ஆன்லைன்ல இருக்க பிடிக்குமா இல்ல ஆஃப்லைன்லயா? ஆஃப்லைன். பாவக்காய் ஜூஸ் வந்துட போதுமா? ஆஃப்லைன். ஆஃப்லைன். ஆன்லைன். ஓகே. ஆன்லைன். ஆன்லைன். புக் ரீட் பண்ண பிடிக்குமா இல்ல வந்து சீரிஸ் பிஞ்ச் வாட்ச் பண்ண பிடிக்குமா? சீரியஸ் பிஞ்ச் வாட்ச். சீரீஸ். ரீடிங். ரீடிங்கா? ஓகே. கிரவுட்ல வந்து எல்லாரோடையும் கலகலன்னு இருக்க பிடிக்குமா இல்ல வந்து தனிமையை விரும்புற ஒரு நபரா? க்ரௌடோட இருக்கிறது பிடிக்கும். தனிமை. 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 ஓகே. குரூப் ட்ரிப்பா இல்ல சோலோ ட்ரிப்பா? சோலோ ட்ரிப். சோலோ. 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 பெட்ஸா இல்ல ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ். 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 பெட் இல்லையா? ஓகே. ஓகே சூப்பர். இந்த செக்மெண்ட்டும் வந்து This is nice. தப்பிச்சிட்டீங்க. அண்ட் அதே மாதிரி மியூசிக் வந்து கண்டிப்பா ரொம்ப முக்கியம் ஒரு மூவிக்கு. ஏன்னா அதுதான் வந்து மூவி அடுத்து ஒரு வெர்ஷனுக்கு எலிவேட் பண்ணும், ஆடியன்ஸ்க்கும் வந்து அடுத்து என்னன்னு ஆன்டிசிபேட் பண்ணுவோம். ஸோ மியூசிக் எவ்வளவு அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல. இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் டிகே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த படத்துல வந்து 2 பாடல்கள். ஒன்று வந்து ஒரு மேரேஜ் சாங்னு சொல்லுவோம் நாங்கள், ஒரு கல்யாணத்தில் நடக்கிற ஒரு சாங். இன்னொன்று வந்து ஒரு ரெயின் சாங். ரொம்ப பிரமாதமான பாடல்கள் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து வரிகள் ஒருத்தர் வந்து மதுர கவி, ஓகே. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து ரா. 2 பேருமே ரொம்ப சிறப்பான பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெஃபினட்டாக இந்த வருஷம் வரும் காலங்களில் இருக்கிற கல்யாணத்தில் டெஃபினட்டாக இந்த பாடல் வந்து டெஃபினட்டாக எல்லா இடத்துலையும் கேட்கலாம். வாவ். அந்த அளவுக்கு இப்போ ஆல்ரெடி எல்லா இடத்துலையுமே நல்ல ரீச். அதே மாதிரி இந்த ரெயின் சாங் ஒரு டெஃபினட்டாக வந்து ஒரு மெலோடி நம்பர், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ்க்கு வந்து ஆர்ஆர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா. ஸோ அந்த ரீரெக்கார்டிங்கை ரொம்ப இன்டென்ஸாக கொடுத்துருக்காரு. ஒரு அந்த கதை ஒரு சக்ஸஸே வந்து ஒரு அந்த ரீரெக்கார்டிங்கில் தான் இருக்கும். ஓகே. அந்த மாதிரி அவரோட பங்கு ரொம்ப சிறப்பான பங்கு. இந்த படம் மியூசிக்கலாகவே ஒரு எல்லாரையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இன்வால்வ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரி நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபைனல் செக்மெண்ட் பேர் வந்து எக்ஸ்பிரஸோ. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எப்படி ஃபாஸ்டா ஜுர்ருன்னு போகுதோ அது மாதிரி நீங்க இதுக்கும் வந்து கடகடன்னு தான் பதில் சொல்லணும். நான் ஒரு அதிர்ஷ்டசாலி. ஓகே. நான் ஒரு அது எப்படி அது? ஆமா, fill in the blanks. என்ன வேணா சொல்லலாம். என்ன வேணாலும் சொல்லலாமா? மனிதன். மனிதன். ஓகே. நான் ஒரு தைரியசாலி. ஓகே. என் வழி. தனி வழி. நோ சினிமா டயலாக், ஒன்லி சொந்த டயலாக். ரைட் பாத். கரெக்டான வழி. கரெக்டான வழி. என் வழி. என் வழி மட்டும்தான். ஓகே. என் வழி. என் வழி தனி வழின்னு தான் சொல்லுவேன். சார் சினிமா டயலாக் அது ஏன் கிடையாது. நீங்க சினிமா டயலாக் எடுக்கிறீங்க? நம்ம டயலாக் தான் சினிமால எடுத்தாங்க. ஓ அப்படி. ஆமா. அந்த டீம் என்ன சொல்றீங்க டீம்? ஓகேவா? ஓகே. ஆமா, எனக்கான பாதையை நான் தான் தனியா அமைச்சுக்கிறேன். ஓகே. சொந்த வழி. ஆமா. ஓகே. ஐ லவ் ஃபேமிலி. ஐ லவ் சினிமா. ஃபேமிலி. ஓகே. ஐ ஹேட் பீயிங் அலோன். கோஸ்ட். கோஸ்டா? ஓகே. ரேண்டம். அரண்மனை பண்ண ஒரு நபர் கோஸ்ட் மேல பயமா? ஓகே. ஐ ஹேட் டு பி லோன்லி. லோன்லி. ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா. பார்ட் ஆஃப் மீ. ரொம்ப முக்கியமான ஒரு. என் வாழ்க்கையில் சினிமா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. இட்ஸ் மை பேஷன். பேஷன். ஓகே. நான் அடிக்கடி படம் பார்ப்பேன். நான் அடிக்கடி ஜிம் போவேன். ஓகே, அது தெரியும். நான் அடிக்கடி டிராவல் பண்ணுவேன். டிராவல். சூப்பர். என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஓகே. என் வாழ்க்கை ராக்கிங். ராக்கிங். என் வாழ்க்கை சந்தோஷம்.
சார் we have similar answers. நோ சார் சந்தோஷமா சொல்றேன், அதுதான் I have to change. 3 வாட்டி சேமா சொன்னேன். அத நான் மிஸ் பண்ணிட்டேனா? ஓ மை காட், வேற தான் சொல்லணும் அப்ப நீங்க. என் வாழ்க்கை என் கையில். Oh, nice. சூப்பர். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஓகே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. எனக்கு கோபம் வந்தா சைலண்டா இருப்பேன். ஆமா, Silent ஆ ஒரு ஜோன்ல போயிடுவேன். ஒரு ஜோனுக்கு போயிடுவீங்க. கோபம் வந்தா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவேன். நாங்க பாத்துருக்கோம். செட்ல பாத்திருப்பீங்க. ஓகே. நான் ஜாலியா இருந்தா எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க. ஓகே. ஜாலியா இருந்தா ஆக்சுவலி அதுதான், சுத்தி இருக்கிற எல்லாரும் ஜாலியா இல்ல இருப்பாங்க. லைக் ஜாலியா இருந்தா என்ன பண்ணுவீங்க, எங்க போவீங்க, அந்த நிறைய மாதிரி. சாப்பிடுவேன். That was my answer. இப்ப வேற ஏதாவது சொல்லி ஆகணும். ஜாலியா இருந்தா லாங் டிரைவ் போவேன். லாங் டிரைவ். ஓகே. என் காதல் வெரி ப்ரெஷியஸ். ஓகே. என் காதல் என் பெஸ்டி. சூப்பர். என் காதல் என் குடும்பம். குடும்பம். ஓகே. நான் கேட்டது நிம்மதி. நான் கேட்டது கிடைச்சது. அதுதான் அடுத்த கேள்வி. கிடைச்சது. ஓகே. நான் கேட்டது கிடைச்சிட்டே இருக்கு. ஓகே. எனக்கு கிடைத்தது நிம்மதியா இருக்கு. ஓகே. கிடைத்தது what you got. I'm happy with it. ஓகே. சந்தோஷமா இருக்கு, அதுதான் ஹாப்பி லைஃப். ஹாப்பி Okay. லைஃப். எனக்கு கிடைத்தது கடவுள் கொடுத்த வரம். சூப்பர். அடிக்கடி சொல்ற போய் பொண்டாட்டிக்கிட்ட. என்ன போய் சொல்லுவீங்க? அது எப்படி இப்ப சொல்லுங்க? சொன்னா மாட்டிப்பீங்களா? எல்லாரும் எல்லார் வீட்லயும் சொல்றது. ஓகே. அடிக்கடி சொல்ற போய் நான் போயே சொல்ல மாட்டேன். ஓ அந்த போய். அந்த போய் Smart. அடிக்கடி சொல்ற போய் டேட்ஸ் இல்ல. டேட்ஸ் இல்ல. இனிமே யாராவது உங்கள்ட்ட கேட்டா இல்லையே அப்படிங்க. உண்மையாவே டேட்ஸ் இல்லைனா கூட ஓகே நைஸ் முடிஞ்சிடுச்சு. ஓகே நைஸ். தேங்க்யூ. அண்ட் யா ஃபைனலா ஒரு கேள்வி, ஒரு ஆடியன்ஸா நான் இப்ப கேக்குறேன், ஆங்கரா இல்லாம ஆடியன்ஸா. மெயினா ஃபயர் படம் ஏன் தியேட்டர் போய் பார்க்கணும், தியேட்டர் போய் பார்த்தா என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? இப்போ படங்கள் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் செலிபிரிட்டி ஷோஸ் தான் போடுவோம். நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. ரிலீஸ்க்கு முன்னாடி செலிபிரிட்டி ஷோஸ், அப்புறம் க்ளோஸ்டு ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் தான் போடுவோம். பட் நான் படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து சென்சார்ல நிறைய அப்ரிஷியேட் பண்ணாங்க இந்த படத்தை. நான் இமீடியட்டாக பிளான் பண்ணது வந்து மக்கள்கிட்ட இந்த படம் போய் சேரணும்னா மக்கள் பார்வையில் இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு ஸ்பெஷல் ப்ரீமியர் ஷோ ஃபார் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் உமன் ஒன்று அரேஞ்ச் பண்ணேன். அந்த ஷோ வந்து ஒரு 120 பேர் பெண்கள் பார்த்தாங்க. அவங்க கொடுத்த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ். இந்த படம் வந்து அவங்கவுங்க வாழ்க்கையில் நடந்த எங்கேயோ நடந்த ஒரு சம்பவம் இந்த படத்தில் தெரியுது. இது டெஃபினட்டா ஃபேமிலியோட, அதுவும் பெற்றவங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே இப்போ அவங்களோட ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இப்போ வரும் நாட்களில் வரப்போகுது. ஸோ ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு கொடுத்தது. அதே மாதிரி ஆண்களுக்கான பிரத்யேக காட்சி போட்டேன், அங்கேயும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். படம் வந்து ஏ சர்டிஃபிகேட். இது ஓகே. அந்த ஏ சர்டிஃபிகேட்ன்றதால வந்து இன்னைக்கு நம்ம சொசைட்டியில் பார்வை என்னன்னா வெறும் ஆண்கள் மாத்திரமே பார்க்குற படம், பெண்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு. பட் ஆனால் உலக பட விழாக்களில் பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம்ஸை எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையை வந்து நம்மளா இங்கே உருவாக்கிக்கிட்டோம். இது பெண்களும் பார்க்க வேண்டிய படம்ன்றதுக்காக தான் பிரத்யேக பெண்களுக்கான காட்சி போட்டேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இது பெண்கள் பார்க்கலாமா வேண்டாமான்ட்டு. ஸோ எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னாங்க. ஸோ 16+ இருக்கிற அத்தனை பேரும் இந்த படம் பார்க்கலாம். எல்லாருக்கும் வந்து வர்த் வாட்சாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு மெசேஜ்ஃபுல் மீனிங்ஃபுல் படமாக இருக்கும். ஒரு த்ரில்லராக இருக்கும். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் கொடுக்கும். ஸோ டெஃபினட்டாக February 14th தியேட்டரில் வந்து பாருங்கள். ஃபயர் டெஃபினட்டாக உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும். அதே நேரத்தில் எந்த இடத்துலையும் வந்து உங்களை வந்து எதையோ மிஸ் பண்ணிட்டுமே இந்த படம் வர்த் வாட்சா அப்படின்னா டெஃபினட்டாக வர்த் வாட்சாக இருக்கும். வெரி வெல் செட் சார். அண்ட் சாக்ஷி, few lines about the movie, ஏன் வந்து ஆடியன்ஸ் பார்க்கணும்? ஸோ February 14th ஃபயர் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டரில் போயிட்டு பார்க்கணும். வீட்டில் இருந்து ஓடிடியில் பார்க்குறது அது ஓகே, அது ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ணலாம். பட் தியேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு என்ன பியூட்டி இருக்குன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன் அந்த படத்தில் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த படம் டிசர்வ்ஸ் தட். அண்ட் பயங்கரமான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோன்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். ஸோ ஐ ஃபீல் எல்லா பெண்கள், எல்லா ஆண்கள், நீங்கள் எல்லாருமே தியேட்டர் போயிட்டு அந்த படம் பாருங்க. யூ வில் டெஃபினெட்லி
ஃபீல் தட் ஒரு நல்ல படம் பார்த்துருக்கீங்க, ஒரு தேவையான ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டட் ஒரு ஸ்டோரி பார்த்துருக்கீங்க. ஓகே, நைஸ். சாந்தினி? ஸோ Feb 14 ஃபயர் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு போல்ட் அட்டெம்ப்டை வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு ஃபிலிம். ரொம்ப ப்ரீச்சியாக இருக்காது. உங்களுக்கு ஒரு த்ரில்லர் என்ன ஃபீல் கொடுக்குமோ அந்த ஃபீல் கண்டிப்பாக அந்த படம் கொடுக்கும். அதே சமயத்தில் தியேட்டர்லேருந்து வெளில வரும்போது கண்டிப்பாக ஒரு தாட் ப்ரொவோக்கிங்காக அந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லாருமே போய் பாருங்க அண்ட் டூ சப்போர்ட் திஸ் ஃபில்ம். 3 பேரும் ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம ஷோ ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வந்த அழகான செலிபிரிட்டிஸ்லாம் வந்து சைன் போட்டு கொடுப்பாங்க. நாங்க ஞாபகார்த்தமா வச்சுப்போம். ஸோ 3 சூப்பர் டூப்பர் செலிபிரிட்டிஸ் ஹேவ் கம் டு மை ஷோ. சைன் பண்ணிடலாமா? தேங்க்யூ ஸோ மச். 3 பேரும் ரொம்ப அழகா, ரொம்ப அற்புதமா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எனக்கும் நிறைய விஷயங்கள் ஃபயர் படத்தை பத்தியும் உங்களை பத்தியும் தெரிய வந்துச்சு. அண்ட் ஃபயர் மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ.